வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரீசெண்டாக இந்தியாவில் 5 ஸ்டேட்ஸில் அசம்பிளி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. அதில் இன்றைக்கி 4 ஸ்டேட்ஸ்க்கு ரிசல்ட் வந்திருக்கு. நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்க்கு ரிசல்ட் வரும். இன்றைக்கி ரிசல்ட்ஸ் பார்த்தோன்னா தெலங்கானாவில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. நார்தர்ன் பெல்ட், ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜனில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த 3 ஸ்டேட்ஸ்லேயும் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இதை பண்ணோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த நேரத்துக்கு தேவை அப்படின்னு நினச்சேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி ப்ரீஃப் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ஓவரால் இந்தியன் பாலிடிக்ஸ் இது சம்மந்தமாக சில முக்கியமான விஷயங்களை உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இன்றைக்கி இந்தியாவில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்த அளவுக்கு டாமினண்ட்டாக இருக்குது, இதனுடைய காரணம் என்ன? ஏன் மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்னால 9 வருடங்கள் கழித்தும் பிஜேபியை டாமினேட் பண்ண முடியல? இதை நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக கேளுங்க. நாம் எப்பயுமே பொலிட்டிக்கல் அனாலிசிஸை நியூட்ரலாக பண்ணுவோம், ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக பண்ணுவோம். எந்த கட்சி சார்போடையும் நாம் பேச மாட்டோம், அது என்னுடைய வேலையும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் திங்கிங் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சரி, நம்மளில் பல பேர் பாலிடிக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சித்தாந்தம் இதை வச்சு பார்க்குறோம். ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த ஐடியாலஜியுமே சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு சில லீடர்ஸை மட்டும் வச்சு பார்க்குறோம். அது இல்லாமல் அமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை வச்சும் நம்ம பார்க்குறோம். அரசியல் கட்சிகள், அவங்களுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இதை வச்சு பார்க்குறோம். உதாரணத்துக்கு இடதுசாரி அப்படின்னா சில பார்ட்டிஸ் இருப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கும், அவங்களுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்பு இருக்கும். வலதுசாரி பார்த்தீங்கன்னா பிஜேபி போன்ற கட்சி இருக்கும், அவங்களுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இருக்கும். இதை மட்டும் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இவங்களை வச்சு பார்க்குறோம். இது மட்டும் நமக்கு பத்தாது. அரசியலை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், உங்களுக்கான கேள்விகளுக்கு விடை வேணும்னா இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. ப்ராசஸ், செயல்பாடு இதை பார்க்கணும், பண்புகள், வேல்யூஸ் இதை பார்க்கணும், லீடர்ஷிப் இதை பார்க்கணும். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் அரசியலை நம்மளால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்முடைய கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம மைண்டில் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். சரி, இன்றைக்கி ஏன் பிஜேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க? ஃபார் தட் மேட்டர் பிஜேபிக்கு பதிலாக இன்னொரு கட்சி இன்றைக்கி இந்தியாவில் இருந்தாலும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. சரி, ஒரு 5 ஃபேக்டர்ஸ். இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் இன்றைக்கி பிஜேபியினுடைய இந்த டாமினன்ஸை டிசைட் பண்ணுது. நான் சொன்னது போல் வேறு ஏதாவது கட்சி இருந்தாலும் இந்த 5 ஃபேக்டர்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் டாமினேட்டாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஆளும் கட்சி பிஜேபியாக இருக்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர், இது ரொம்ப பேசிக்கான ஃபேக்டர். ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ், சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் மெயினாக கன்சர்வேட்டிவாக இருக்கும். சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் இதில் ரேடிக்கலிசம் அதிகமாக இருக்கும். கன்சர்வேட்டிவ் அப்படின்றது மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது, அப்படியே வேணும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு இருந்தால் போதும், இருக்கிற சிஸ்டம்குள்ளேயே மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கன்சர்வேட்டிவ். இந்த கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸை நீங்கள் எந்த நாட்டில் மெயினாக பார்க்கலாம்னா பிரிட்டனில் பார்க்கலாம். 400 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ் தான். அங்கே லேபர் பார்ட்டியே ஆட்சிக்கு வந்தாலும் சிஸ்டம்குள்ளேயே மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பிரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் புரட்சியை விரும்பாது, இதுதான் கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம். சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து ரேடிக்கல், மாற்றம் வேணும்னு சொல்கிறது, புரட்சி இங்கே இருக்கும். இந்த பாலிடிக்ஸை நீங்கள் எந்த கண்ட்ரிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணலாம். அது இல்லாமல் சவுத் அமெரிக்கன் பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணலாம், லாட்டின் அமெரிக்கன் பாலிடிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா புரட்சி அதிகமாக இருக்கும். இப்போ நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ், சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, ரைட்டா? பிஜேபி ஒரு ரைட் விங் பார்ட்டி, வலதுசாரி கட்சி. இது நேச்சுரலாக கன்சர்வேட்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, ஓவரால் ரைட் விங்கில் வர பார்ட்டி, நேச்சுரலாக நார்த் இந்தியன் பாலிடிக்ஸில் போய் ஃபிட் ஆயிடுது, ஒரு நேச்சுரல் ஃபிட்டாக போயிடுது. அதனால் நார்த் இந்தியன் பாலிடிக்ஸை பிஜேபினால் நேச்சுரலாக டாமினேட் பண்ண முடியுது. அதனால தான் சவுத் இந்தியன் பாலிடிக்ஸை அவங்களால அந்தளவுக்கு டாமினேட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சாங்க, அதுக்கப்புறம் அங்கேயும் அந்தளவுக்கு அவங்களால டாமினேட் பண்ண முடியல. தமிழ்நாடு, கேரளாவில் பிஜேபி வீக்காக இருக்குது. ஆந்திர பிரதேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் பாலிடிக்ஸை உங்களால் பார்க்க முடியும். இடதுசாரிகளுடைய டாமினன்ஸ் அங்கே இண்டிபெண்டன்ஸ் பீரியட்லேருந்து இருக்குது. தெலங்கானா மூமெண்ட்டுடைய பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இடதுசாரிகளுடைய பங்கு அங்கே ரொம்ப அதிகம். அப்போ இந்த சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் ரேடிக்கலாக இருக்கிறதுனால பிஜேபினால் அங்கே
டாமினேட் பண்ண முடியறதில்லை. ஆனாலும் நார்த் இந்தியன் ரீஜன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அப்போது பெரிய ஓட் பேங்க் அங்கே ஈஸியாக பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. நார்த் ஈஸ்ட் பாலிடிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான பாலிடிக்ஸ். நார்த் ஈஸ்ட் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சரலாக இருப்பாங்க, மல்டி எத்னிக், ட்ரைபல்ஸ் அதிகம் இருந்தாலும் எஜுகேட்டடாக இருப்பாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கன்சர்வேட்டிவாக இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப ரேடிக்கலாகவும் இருக்காது. அது மெயினாக அந்த கல்ச்சர் அவங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு தேவையான எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அதை முதல்ல அவங்க நிலைநாட்டணும். இதுதான் அங்கே முக்கியமான அரசியலாக இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு தேதியில் இந்த நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கும் நார்த் ஈஸ்ட் பாலிடிக்ஸும் பிஜேபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடாப்ட் ஆகி போயிட்டாங்க. 2015 இன்னைக்கு தேதி இருக்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் முக்கியமான அரசியல் சக்தியாக யார் இருக்காங்கன்னா பிஜேபி தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் காங்கிரஸ் இருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர், நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ். இது ரொம்ப முக்கியம். அப்போ பிஜேபி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி நார்த் இந்தியன் பாலிடிக்ஸில் ஃபிட் ஆகிறாங்க. பெரியார் போன்ற லீடர்ஸ்லாம் நீங்கள் சவுத் இந்தியாவில் தான் பார்க்க முடியும். ரேடிக்கல்ஸ் மாற்றம் வேணும்னு சொன்னவங்க. இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாற்றம் யாருடைய பேரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜன் பேரில் நடக்கும், கல்ச்சர் பேரில் நடக்கும். ராம் இந்த பேர் கீழே தான் அங்கே மாற்றமே வரும். அப்போ இங்கே பெரியார் அப்படின்னா அங்கே ராம். அப்போ இப்படி தான் அங்கே நரேட்டிவ் இருக்கும். ரைட்டுங்களா? சரி, செகண்ட் ஃபேக்டர், இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், இது எக்கனாமிக் ஃபேக்டர். பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு தேதியில் உலகம் எப்படி இருக்குன்னா லிபரலைஸ்டாக இருக்குது, குளோபலைஸ்டாக இருக்குது, தாராளமயம், உலகமயமாக்கல். இந்தியாவுமே அப்படி தான் இருக்குது. இந்தியா பெரிய நாடு, 140 crore பீப்புள் இங்கே இருக்காங்க. மிடில் கிளாஸ் ரொம்பவே அதிகம், 60 கோடி பேர் 70 கோடி பேர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைஸ் லிபரல் வேர்ல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆஸ்பிரேஷன் அப்படின்றது ஆசைகள், விருப்பம், வளரணும்னு நினைப்பாங்க. எக்கனாமிக் லேடரில் முன்னேறணும், எனக்கு கல்வி வேணும், திறன் வேணும், எனக்கு வேலைவாய்ப்பு வேணும், நான் பல நாடுகளுக்கு போகணும், நான் ட்ராவல் பண்ணணும், என்னுடைய ஃபேமிலி முன்னேறணும், நான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை நோக்கி போகணும், இப்படி நினைப்பாங்க. இந்த மக்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் அதிகமாக இருக்காங்க. இப்போது இங்கே எந்த கட்சி நேச்சுரலாக இந்த பாப்புலேஷன் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா பிஜேபிங்கிற ரைட் விங் பார்ட்டி தான் அட்ராக்ட் பண்ணும். பாலிடிக்ஸில் காங்கிரஸ் எங்கே வைக்கலாம்னா சென்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் வரைக்கும் கொண்டு வரலாம். சென்ட்ரல் ஆரம்பித்து லெஃப்ட் வரைக்கும், ரொம்ப லெஃப்ட்டுக்கு போகாது, லெஃப்ட் ஆஃப் சென்டர். பிஜேபி எங்கே வைக்கலாம்னா சென்ட்ரல்லேருந்து ரைட்டில் வைக்கலாம், ரொம்ப ரைட்டில் வைக்க முடியாது, ஓரளவுக்கு ரைட்டில் வைக்கலாம். கல்ச்சர் ட்ரெடிஷன் வரும்போது பிஜேபி கன்சர்வேட்டிவாக இருக்கும், மாற்றம் வேண்டாம், ஒரு காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் எக்கனாமின்னு வரும்போது அது கேபிட்டலிசமை நோக்கி போகும், முதலாளித்துவம், இது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேடைசேஷனை விரும்புவாங்க, மற்ற நாடுகளோட வர்த்தகத்தை அதிகமாக வைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க, மற்ற நாடுகள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு விரும்புவாங்க, இண்டஸ்ட்ரீஸை அதிகம் உருவாக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி யார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுலேயும் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும், இதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஆனால் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த கட்சி தான் இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய குளோபலைஸ் லிபரல் வேர்ல்டுக்கு உகந்தது, இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால தான் இந்த பிஜேபியோட நரேட்டிவ் டெவலப்மெண்ட் இதை முன்னெடுத்து அவங்க வைப்பாங்க. 2013 ஆரம்பித்து 2023 வரைக்கும் முதல்ல அவங்க முன்னெடுத்து வைக்கிறது டெவலப்மெண்ட். அப்போ நேச்சுரலாக பல்வேறு மக்கள் பிஜேபி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ரிலீஜனை மட்டும் வச்சு பார்ப்போம் பாலிடிக்ஸை, இது தப்பு. நிறைய முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், தலித்ஸ் இவங்க எல்லாரும் இன்றைக்கி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த எல்லா ரிலீஜியஸ் குரூப்ஸ்லேயும் மிடில் கிளாஸ் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க பிஜேபி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த கல்ச்சர் ட்ரெடிஷனில் மாற்றத்தை விரும்பாதவங்க கூட எக்கனாமியில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நேச்சுரலாக இங்கேயும் பிஜேபி மற்ற பார்ட்டிஸை அது டாமினேட் பண்ணிடுது. காங்கிரஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா உருவாக்குனது அவங்க தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணாங்க, டிஃபென்ஸை டெவலப் பண்ணாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்தாங்க, நிறைய டேம்ஸ் கட்டினாங்க. இவ்வளோ அவங்க செஞ்சோம். இன்றைக்கி இந்தியாவுக்கு எந்த பார்ட்டி ரிலேட்டிவாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நினைக்கிறாங்கன்னா பிஜேபி தான் நினைக்கிறாங்க. இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா
அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை அந்த அளவுக்கு சொல்கிறது இல்லை. டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளே அவங்க வர்றதில்லை. இங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மேற்கொண்டு இவங்க டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அந்த அளவுக்கு சொல்கிறதில்ல. சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு சொல்கிறதில்ல. புரியுதா? சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இதை எல்லா கட்சியும் இந்தியாவில் பேசணும். பேசினா தான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். பிஜேபி உட்பட. பிஜேபியுமே சோஷியல் ஜஸ்டிஸ் பேசி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 2013 அவங்களும் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினாங்க. இன்றைக்கும் பேசுகிறாங்க. நேற்று கூட மோடி அவர்கள் சொல்லியிருந்தார், நான் இந்தியாவில் ஒரு 3-4 கேஸ்ட் தான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. எப்படி பார்க்குறோம்னா, பெண்கள், இந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்க, ஏழைகள், இவங்கள தான் நான் கேஸ்ட்டாக பார்க்குறேன், இவங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசினார். என்னது இது? சோஷியல் ஜஸ்டிஸ். அப்போ பிஜேபியுமே சோஷியல் ஜஸ்டிஸ் தான் பேசுது. ஆனால் அளவாக பேசும், ரொம்ப பேசாது. ஆனால் காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் சோஷியல் ஜஸ்டிஸையே மெயினாக முன்னெடுத்து வைப்பாங்க. அப்போ மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, நெகட்டிவாக பார்க்குறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, மக்கள் வேணும்னு தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரிசர்வேஷன் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அதை கேட்பாங்க. அதே நேரத்தில் அதை தாண்டி எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், அதை ஏற்படுத்தி கொடுங்க, நாட்டை டெவலப் பண்ணுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க, எஜுகேஷன் தேவை, ஸ்கில்லிங் தேவை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவை, இண்டஸ்ட்ரீஸ் தேவை, இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ இங்கே யார் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா, பிஜேபி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. அதை வச்சு தான் நாடே ஓடணும்னு சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக டெவலப்மெண்ட்டை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். ஆனால் நரேட்டிவ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. அதனால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க. இது செகண்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் எக்கனாமிக். தேர்ட் ஃபேக்டர் நம்ம ஒத்து பார்த்தோம்னா ப்ராசஸ் சம்மந்தப்பட்டது, செயல்பாடு சம்மந்தப்பட்டது. பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதில் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க. பிஜேபி காங்கிரஸை சியூடோ செக்குலர் பார்ட்டின்னு சொல்லும், காங்கிரஸ் பிஜேபி இந்துத்துவா பார்ட்டின்னு சொல்லும். ஆனால் ஒத்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிக்கு மத்தியிலுமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்துத்துவாவை காங்கிரஸுமே எடுத்து அரசியல் பண்ணியிருக்கு, பிஜேபியும் பண்ணுது. பிஜேபி அதிகமாக பண்ணும். அது வந்து காங்கிரஸோட இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2 கட்சிக்கும் மத்தியிலையுமே நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞன் அதை எப்படி பார்ப்பான்? அவன் அதை நுட்பமாக ஆய்வு பண்ணுவான். இன்றைக்கி தேவை இன்டர்நெட் வந்துருச்சு, நிறைய ரிசோர்ஸ் வந்துருச்சு. ஒரு காலம் நியூஸ் பேப்பர் மட்டும் தான் நம்பியிருப்பாங்க, ரேடியோ மட்டும் தான் நம்பியிருப்பாங்க. ஈஸியாக இன்ஃபர்மேஷன் நெட்டில் எடுப்பாங்க, செக் பண்ணுவாங்க, ஈவெண்ட்ஸை பார்ப்பாங்க, கோர்ட் ஜட்மெண்ட்ஸை பார்ப்பாங்க. அவங்களால ஈஸியாக உணர முடியுது. இந்த 2 கட்சிகளுக்கும் பெருசாக ப்ராசஸில் வித்தியாசம் இல்லை. அப்போது 2 பேரில் யார் பெட்டராக இருக்கா, அவனை நான் சூஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. புரியுதா? இதுக்கு ஒரு உதாரணம் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். 2 பேருமே ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை முன்னெடுத்து வச்சவங்க தான். அதே நேரத்தில் கேஸ்ட் பாலிடிக்ஸ், இதையும் 2 கட்சிகளும் பண்ணியிருக்கு. அதுலேயும் பெருசாக மாற்றம் இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி அவுட் ஸ்கோர் பண்ண முடியாது. நான் தான் பெட்டர், அவன் என்னை விட மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். கரப்ஷன், ஊழல், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னா, பல ஆண்டுகள் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ இங்கேயும் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஊழல் இருக்குது, ஆனால் நீங்கள் நிறைய ஆண்டுகள் இருந்துட்டீங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போகலாம், அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. அடுத்தது அத்தாரிட்டேரியனிசம், சர்வாதிகாரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுமே ஈடுபட்டிருக்கு. காங்கிரஸும் ஈடுபட்டிருக்கு, பிஜேபியும் ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் தான் அதிகமாக இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை டிஸ்லாஜ் பண்ணியிருக்காங்க. எலெக்டான ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை அதிகமாக நீக்கிறது காங்கிரஸ் தான். அதே மாதிரி அதிகமாக பிரசிடென்ட் ரூலை இந்தியாவில் கொண்டு வந்து தான் காங்கிரஸ் தான். எமர்ஜென்சி அவங்க பீரியடில் தான் வந்துச்சு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பிஜேபி சைட்லேயும் இருக்குது. அதனால் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து மதம் சார்ந்த அரசியலாக இருக்கலாம், அரசியல் கட்சியினுடைய சப்போர்ட்டில் ஒரு சில பேர் செய்யக்கூடிய சில கிரைம்ஸாக இருக்கலாம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ப்ராசஸ் ஒன்று தான், இதில் யார் பெட்டராக இருக்கா அவங்கள நான் சூஸ் பண்ணிட்டு போகிறேன். அப்படி பார்க்கும்போது பிஜேபி ஆண்ட காலம் பார்த்தீங்கன்னா கம்மி, 15 இயர்ஸ் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி வாஜ்பாய் ஆட்சி செஞ்சார், இன்றைக்கி மோடி பண்ணுறாரு. இங்கேயும் பிஜேபி நேச்சுரலாக காங்கிரஸை அவுட் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது இந்த அடையாளத்தை வச்சு, மெயினாக மத அடையாளத்தை வச்சு அட்ராக்ட் பண்ணுறது, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போடுறது. இங்கேயுமே பெருசாக வித்தியாசம் இல்லை. காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் போவோம், முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்பீஸ்மெண்ட் போவாங்க. பிஜேபி ஹிந்துஸோட அப்பீஸ்மெண்ட் போவாங்க. இதுலேயும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இங்கேயுமே காங்கிரஸ் என்ன சொல்கிறது இல்லைன்னா, பிஜேபியுமே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்க சுட்ட காட்டுறது கிடையாது. உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்டில் கிறிஸ்டின்ஸ் அதிகம், அவங்கள இன்றைக்கி பிஜேபி அப்பீஸ் பண்ணுறாங்க. பட் இதை காங்கிரஸ் வந்து அந்தளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணல. இங்கேயுமே பெருசாக வித்தியாசம் இல்லை. அப்போ இங்கேயும் மக்கள்
யார் பெட்டரோ அவங்கள நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதனால் காங்கிரஸை ஒரு சில நேரங்களில் சூஸ் பண்ணாலும் ஓவராலாக இங்கே யார் பெட்டராக ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா பிஜேபி பெட்டராக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அடுத்தது 4th ஃபேக்டர், இது ரொம்ப முக்கியம். காங்கிரஸையும் மற்ற கட்சிகளும் கம்பேர் பண்ணும்போது பிஜேபி ஒரு சில விஷயங்களில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்க பெட்டராக இருக்காங்க. இந்த காரணத்தினால்தான் மக்கள் அவங்கள அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த 4th ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டைனாஸ்டி பாலிடிக்ஸ் எல்லா கட்சிகளும் இருந்தாலும் பிஜேபியில் இருந்தாலும் இதில் குறைவாக இருக்குது. கட்சியினுடைய ஸ்ப்ரெட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இங்கே ரிலேட்டிவாக கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் கீழ்மட்டத்திலேருந்து வந்த நிறைய லீடர்ஸ் பிஜேபியில் இருக்காங்க. அப்போ இங்கேயே மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இந்த கட்சி பெட்டராக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, பிஜேபி கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸில் இன்றைக்கி இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிராமப்புறங்கள்லேருந்து சிட்டிஸ் வரைக்கும் பீப்புளுடைய கனெக்ஷன் அவங்களுக்கு பெட்டராக இருக்குது. இங்கேயும் காங்கிரஸும் மற்ற பார்ட்டிஸும் பிஜேபியை கம்பேர் பண்ணும்போது வீக்காக இருக்காங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவங்க பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுறது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், அடையாள அரசியல். இதை எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க, பிஜேபியும் பண்ணும். ஆனால் பிஜேபியுடைய அடையாள அரசியல் இது கொடுக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் கொடுக்குற மெசேஜை விட பெட்டராக இருக்குது. உதாரணத்துக்கு பிஜேபி ஆட்சியில் இதுக்கு முன்னாடி வந்த பிரசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முஸ்லீமாக இருந்திருக்காங்க, ஒரு எஸ்சியாக இருந்திருக்காங்க, ஒரு எஸ்டியாக இருந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஒரு எஸ்டி. இங்கே என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நானும் இன்க்ளூசிவ் தான், ஆல் இண்டியா லெவலில் நான் எல்லாரும் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு பிஜேபி பெட்டராக மெசேஜ் கொடுக்குது. மறுபடியும் இது உண்மையாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் அடையாளமாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. யார் பெட்டர் நரேட்டிவ் கொண்டு போகிறா? பிஜேபி தான் பெட்டராக நரேட்டிவ் கொண்டு போகிறாங்க. ப்ராபப்ளி அடுத்த பிரசிடென்ட் ஒரு கிறிஸ்டினாக கூட அவங்க கொண்டு வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கேயும் மற்ற கட்சிகளோட பிஜேபி பெட்டராக இருக்குது. அப்போது அந்த நரேட்டிவ் மெசேஜ் இன்க்ளூசிவ்னஸ் பெட்டராக கொடுத்துருவாங்க. நான் இந்துத்துவான்னு சொன்னாலும் என் இந்துத்துவாக்குள்ள கிறிஸ்டின் வந்துருவார், முஸ்லீம் வந்துருவார், எஸ்சி வந்துருவார், எஸ்டி வந்துருவார், விமன் வந்துருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க அப்படின்ற மெசேஜை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அடுத்தது இன்ஸ்டிடியூஷன், அமைப்புகள். இதுலேயும் பிஜேபி சார்ந்த அமைப்புகள் மற்ற கட்சிகள் இவங்க கீழே வர அமைப்புகளை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. உதாரணத்துக்கு பிஜேபிக்கு பலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், அதோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் குரூப்ஸான ஏபிவிபி, இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதே நீங்கள் மற்ற சில கட்சியோட கம்பேர் பண்ணும்போது அந்த அலைடு ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டிவாக வீக்காக இருக்காங்க. இடதுசாரிகள், திராவிடியன் பார்ட்டிஸ், இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, இவங்க ஹெஜிமோனின்னு சொல்லுவாங்க. ஹெஜிமோனி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, கருத்துக்களை உருவாக்குறவங்க. நேராக அரசியல் இறங்க மாட்டாங்க, வாக்கு வங்கி அரசியல் இறங்க மாட்டாங்க. ஆனால் வாக்கு அரசியல் இருக்கக்கூடிய கட்சிக்கு பின்புலம் இருந்து செயல்படுவாங்க. அவங்க பேக்கப் கொடுப்பாங்க, சித்தாந்தத்தை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க, இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இந்த பேக்கப் சிஸ்டம் மறுபடியும் யாருக்கு பெட்டராக இருக்குன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு தான் பெட்டராக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி தான் இன்றைக்கி சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி அதிகமாக பேசுது. இது எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். நான் எப்படி யார் பேசணும்? காங்கிரஸ் இதை பேசணும், இடதுசாரிகள் பேசணும், இவங்க ஆல்ரெடி பேசுகிறாங்க. ஆனால் பிஜேபி இதை பேசுது அதிகமாக, வலதுசாரி கட்சியாக தான் பேசுது. அப்போ இங்கேயும் அது ப்ராக்டிக்கலாக இருக்குது, ரைட்டா? இந்தியாவில் எந்த கட்சி வந்தாலும் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசணும். சோஷியல் ஜஸ்டிஸ் பேசலாம் அப்படின்னா ஆட்சிக்கு வர முடியாது. பிஜேபி பேசுது, பெட்டராக பேசுது. கடைசி ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். காங்கிரஸ் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது பிஜேபிக்கு இன்றைக்கி லீடர்ஷிப் பெட்டராக இருக்குது. லீடர்ஷிப் டெலிவரி பண்ணுது பண்ணலை, சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்புறம். ஆனால் ஒரு மெசேஜ் இங்கேயும் கொடுக்கப்படுது. என் லீடர் ஸ்ட்ராங்கான லீடர், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்கிட்ட இருக்குது, எங்களுக்குள்ள சண்டை இருக்கும், ஆனால் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். இதை யார் சொல்கிறாங்கன்னா பிஜேபி பெட்டராக சொல்கிறாங்க. மோடி இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கார். மோடி வேவ் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ஆனால் ஹி இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். அவருக்கு பேக்கப் லீடர்ஸும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதே நீங்கள் காங்கிரஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளரே அறிவிக்கலை. அப்போ பாருங்கள், கான்ஃபிடன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. அசர்ட்டிவாக இல்லை, நாங்கள் வின் பண்ண போகிறோம் அப்படின்றதுல அவங்களுக்கே ஒரு உறுதி இல்லை. இங்கேயும் பிஜேபி பெட்டராக இருக்காங்க. அப்போ லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பிஜேபியினுடைய பிரதானமான லீடரான பிஎம் மோடி, அவருடைய கரிஸ்மா இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் டெலிவர் பண்ணுறாரோ இல்லையோ, சக்ஸஸ்ஃபுல்லோ இல்லையோ, அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜுக்காகவே மக்கள் விரும்பி நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க. இதுவும் இன்றைக்கி பிஜேபிக்கு பெட்டராக இருக்குது. இந்த 6 ஃபேக்டர்ஸ்னால பிஜேபி இன்றைக்கி
காங்கிரஸ், மற்ற கட்சிகள் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிஜேபிக்கு அங்கங்கே சில விஷயங்கள் சரிக்கினாலும், சில ஃபெயிலியர்ஸை அவங்க சந்தித்தாலும், தொடர்ந்து அவங்க மேலே எந்திரிச்சு வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் தான் காரணம். இதுதான் உண்மையான பாலிடிக்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸில் இதுதான் நீங்கள் படிப்பீங்க. ஐஏஎஸ் எக்ஸாமில் இதெல்லாம் வரும். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். பிஜேபின்னு கிடையாது, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால பிஜேபி வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஒரு கட்சி இன்றைக்கி பிஜேபி இடத்துல இருக்குது, அது இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குனாலும் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஃப்யூச்சரில் ஒரு கட்சி பிஜேபியை தோக்கடிக்கணும், டாமினன்ட் ஃபோர்ஸாக வரணும் அப்படின்னாலும் நான் சொன்ன இந்த 6 ஃபேக்டரில் அவங்களும் ஒர்க் பண்ணால் தான் வெற்றி இருக்கும். அப்படி இல்லைன்னா வெற்றி இருக்காது. ரியல் பாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸில். ரியல் பாலிட்டிக் அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ். நமக்கு தேவை ரிசல்ட், அதை நோக்கி தான் போகணும். இதை இன்றைக்கி யார் பெட்டராக நோக்கி போகிறான்னா பிஜேபி பெட்டராக நோக்கி போயிட்டுருக்காங்க. 2014 வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டில் பிஜேபிக்கு ப்ரெசன்ஸே இல்லை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக நார்த் ஈஸ்ட் எடுத்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் ஆல்மோஸ்ட் ப்ரெசன்ஸே இல்லை. இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக வந்துட்டாங்க. அப்போது இந்த கட்சி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிமனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேஸ் ஸ்டடிக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெசிமன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாதிரி சில கட்சிகள் இன்னும் சில நாடுகளில் இருந்திருக்கு. இன்றைக்கி தேதியில் அப்படி ஒரு கட்சி இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.